வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு எதாவது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 2020 BS4 வண்டி எதுவுமே வந்து விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து எந்தெந்த கார்லாம் வந்து நம்மளால் வாங்க முடியாது, எதெல்லாம் வந்து இந்த கார் கம்பெனிஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மொக்க கம்பெனிலேருந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியட் கம்பெனி வந்து ரொம்ப நாளாகவே இந்தியாவில் இருக்காங்க. ப்ரீமியர் பண்ண காலத்துலேருந்தே இருக்காங்க. பட் பெரிய லெவலில் ப்ரீமியர் பண்ணிக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த காருமே சக்ஸஸ் கிடையாதுன்னே சொல்லணும். அவங்க லைனப்பில் இருந்த 2 கார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியட் புண்டோ அண்ட் ஃபியட் லீனியா. புண்டோவில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அவென்ச்சரா அந்த ஆஃப் ரோடிங் வெர்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ராத் வச்சுருந்தாங்க. பட் இத்தனை வெர்ஷன் வச்சுருந்தாலும் எதுவுமே வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகவே இல்லை. எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ளாப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியா, அவங்களோட செடான் வெர்ஷன். இதுவும் வந்து எந்த விதத்துலையும் பெருசாக ஓடவே இல்லை. இதுவும் பெரிய ஃப்ளாப் தான். ஸோ இந்த 2 காரையும் வந்து அவங்க டோட்டலாக டிஸ்கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா சேல்ஸ் ஆகாத காரை வந்து திரும்ப BS6 வெர்ஷனுக்கு டெவலப் பண்ணுறது வந்து சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை 2 டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. இதை 2 டிஸ்கண்டினியூ பண்ணால் ஃபியட் இந்தியாவில் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் அவங்களோட சப்சிடரி பிராண்டான ஜீப் வந்து ஃபியட்டோட இருந்தாங்க. அந்த ஜீப் கம்பெனியில் வந்து மொத்த கான்சென்ட்ரேஷனையும் போட்டு அந்த கம்பெனியை வந்து இங்கே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜீப் கம்பஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஓரளவுக்கு இந்தியாவில் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்க காரு. காஸ்ட்லியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல சேல்ஸ் ஸ்டெடியாக போயிட்டு இருக்க காரு. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியட்டை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க இந்தியாவிலேருந்து. ஃபியட்டுக்கு அடுத்து நம்ம லிஸ்ட்டில் என்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீசான், ஜாப்பனீஸ் ஜெயண்ட்டு. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு 12 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து பெரிய லெவல் சக்ஸஸ் இல்லை. அவங்களோட மைக்ராஸ், டெரானோ எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ளாப்பு தான். ஸோ அவங்க ரெனால்டோட வச்சிருக்க டைப்பில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்போர்ட்ஸில் ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 காருமே 12 வருஷமாக எப்படியோ ஓட்டினாங்க. பட் எதுவுமே பெரிய லெவலில் சேல்ஸ் மீட் ஆகலை. குவாலிட்டி சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் காரில். ஸோ எதுவுமே சேல்ஸ் நல்லா இல்லை. அதனால் இந்த 3 காரையுமே வந்து BS6 வெர்ஷனுக்கு வந்து அவங்க மாற்றலை. ஸோ டோட்டலாக டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்களோட கடைசியாக லான்ச் ஆன கிக்ஸை மட்டும் BS6 வெர்ஷன் பெட்ரோல் மட்டும் லான்ச் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காருமே பெருசாக எதுவும் சேல்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் இந்தியாவில் இருக்காங்களே, கிக்ஸை கடைசியாக லான்ச் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தலையெழுத்துக்கு வேண்டி அந்த காரை வந்து BS6 கம்ப்ளைண்ட்டாக மாற்றுறாங்க. லக் இருக்கான்னு பார்ப்போம். அப்படியாச்சும் நீசான் வந்து முன்னேறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் நீசானோட நிலைமை. இந்த 3 காரையுமே ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீசான் கூட பிறந்த அந்த ரெனால்ட் இந்தியாவுக்குள்ள. ரெனால்ட் வந்து எந்தெந்த கார்லாம் வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெனால்டோட லாட்ஜி எர்டிகாவுக்கு காம்படிட்டராக வந்து நானும் ஒரு MPV இறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குனாங்க. பட் அது வந்த வேகத்திலேயே வந்து போயிடுச்சு. பார்க்கறதுக்கும் சைக்கிளை டப்பா மாதிரி இருந்துச்சு காரு. ஒரு ஸ்டேடியான ஒரு இது இல்லை, லுக் இல்லை காரில். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சு அந்த காரே. ஸோ சேல்ஸே போகலை. ஸோ அந்த காரை வந்து BS6 வெர்ஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக மாற்றலை. ஸோ டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. இந்த லாஜிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம SUV ட்ரெண்டே ஆரம்பித்து வச்ச ரெனால்ட் டஸ்டர், அந்த காரில் வந்து டீசல் வெர்ஷனையும் அதுக்கப்புறமா 4x4 வெர்ஷனையும் வந்து டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ டஸ்டரை வந்து இனிமேல் நம்மளால் வெறும் பெட்ரோல் வெர்ஷன் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ டீசல் லவர்ஸ்க்கெலாம் இது கொஞ்சம் வரிங்கான செய்தியாக தான் இருக்கும். ஸோ அதான் நிலைமை. இப்போ இங்கே டீசல் வெர்ஷன் வந்து டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரெனால்டோட நிலைமை. ரெனால்ட் எடுத்து என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் என்னென்ன கார்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பாலும் வந்து டாக்ஸிக்கு ஓடிட்டு இருக்க அந்த டாடா ஜெஸ்ட்டு, போல்ட், இந்த 2 காரையும் வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கார்லேயும் வந்து ஃபியட்டோட லீனியாலையும் புண்டோலையும் யூஸ் பண்ணிருந்த இன்ஜின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 காரையும் வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறதுனால, இந்த இன்ஜினை வந்து ஃபியட் டெவலப் பண்ணதுனால டாட்டா வந்து ஜெஸ்ட்டையும் போல்ட்டையும் வந்து டோட்டலாக வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க, சரிங்களா? இந்த காரோட சேல்ஸும் பெரிய லெவலில் இல்லை தான். பட் இருந்தாலும் இந்த காரை வந்து டாட்டா வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து என்ன கார் ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சஃபாரி ஸ்ட்ராங். இந்தியாவில் வந்து இந்த சஃபாரிங்கிற பேருக்கு வந்து ஒரு தனி மரியாதையே இருக்குது. இந்த காரை வந்து இப்போதைக்கு வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து டாட்டா இந்த காரை வந்து அப்டேட் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. ஸோ புது ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த காரை வந்து BS6 கம்ப்ளைண்ட்டாக மாற்றலை. சேல்ஸும் செம்ம கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த காரை வந்து டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க.
டாட்டாவில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா அதையும் வந்து ஃபேஸ் அவுட் பண்ண போகிறதா வந்து ரூமர்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. பட் அந்த காரோட சேல்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா டாட்டா அதையும் ஃபேஸ் அவுட் பண்ண நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா கிராவிட்டாஸ் வந்து 7 சீட்டர் வெர்ஷனில் வந்து இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகும்னு தெரில. பட் ஹெக்ஸா வந்து செம்ம நல்ல காருங்க. நான் போயிருக்கேன் அந்த காரில், செம்மையாக இருக்கும் ரைட் குவாலிட்டிலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ டாட்டாலேயும் இந்த கார்ஸ்லாம் தான் ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து என்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கம்பெனி தாங்க. அடுத்தும் மகேந்திராவில் பெருச லெவல்லாம் எதுவுமே ஃபேஸ் அவுட் பண்ணலாங்க. மகேந்திராவோட பொலேரோவில் அந்த 9 சீட்டர் வெர்ஷன் அதை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொலேரோலேயே ஆம்புலன்ஸ் வெர்ஷன் இருக்கும், அதை ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தையும் டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எதை ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா KUV 100ஓட டீசல் வெர்ஷன் அதை வந்து டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. வெறும் கேஸ்லின் வெர்ஷன். அதுக்கப்புறம் EV வந்து கடைசியாக அந்த நொய்டாவில் நடந்த கார் ஷோவில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மட்டும் தான் வச்சுக்க போகிறாங்க. KUV 100ல் வந்து எலக்ட்ரிக் வெர்ஷன் அண்ட் கேஸ்லின் வெர்ஷன் இது ரெண்டு மட்டும் தான் இருக்க போது. மிச்ச வெர்ஷன் எல்லாமே வந்து BS6 கம்பெனி பெட்ரோல் டீசல் ரெண்டுமே வந்து வரும். ஓகேங்களா? ஸோ மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கேஸு. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் BRV வந்து சமீபத்தில் தான் லான்ச் பண்ணாங்க. ஒரு 4 வருஷம் தான் ஆச்சு. வந்த வேகத்தில் வந்து வந்த புதுசில் வந்து கொஞ்சம் சேல்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் போக போக வந்து அதுவும் வந்து இந்த மாருதியோட எர்டிகாக்கு ஈடு கொடுக்க முடியல. சேல்ஸ் எல்லாமே செம்மையாக குறைஞ்சிருச்சு. மாதத்துக்கு வந்து 100 யூனிட் சேல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு ஹோண்டாக்கு. ஸோ இந்த காரை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறதா முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு BS6 கம்ப்ளைண்ட் வெர்ஷன் வந்து வராது. பட் ஹோண்டாவோட மிச்ச லைனப்பில் இருக்க எல்லா வெர்ஷனுக்கும் வந்து BS6 கம்ப்ளைண்ட் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஹோண்டாக்கு அடுத்து என்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டேவியா இல்லை, ஸ்கோடாவோட ஆக்டேவியா இதை தான் வந்து ஃபேஸ் அவுட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஆக்டேவியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஃபுல்லாமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவில் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. கடைசியாக 2017 ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்துச்சு. அதான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாடலை வந்து இந்த மாடலில் வந்து BS6 கம்ப்ளைண்ட் மாற்றாமல் நம்ம அடுத்த வருஷமே புது மாடலில் லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக 2020க்கு மட்டும் ஸ்கோடா ஆக்டேவியா வந்து நிறுத்தப்படுது. BS6 கம்ப்ளைண்ட் வந்து வாங்க முடியாது. இருந்தாலும் அந்த ஆக்டேவியாவில் RSன்னு ஒரு மாடல் இருக்குது, அந்த ஸ்போர்ட்டி மாடல் ஒன்று இருக்குது. அதோட லிமிட்டெட் வெர்ஷன் மட்டும் BS6 கம்ப்ளைண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிரைவர்ஸ் ஓரியன்ட் காரு பிடிச்சவங்களுக்குலாம் அந்த லிமிடெட் எடிஷன் வந்து வாங்கிக்கோங்க, ஸ்டாக்ஸ் முடியறதுக்குள்ள. ஸோ ஆக்டேவியாக்கு அடுத்து என்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து எந்த மாடல்ஸையும் ஸ்பெசிஃபிக்காக டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணல. ஆனால் அவங்களோட டீசல் கார்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. இதுவும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியட்னால தான். ஃபியட்டோட அந்த மல்டிஜெட் இன்ஜின் இதை தான் வந்து மாருதியோட எல்லா டீசல் கார்லையும் யூஸ் பண்ணிருந்த இன்ஜின்ஸ். ஓகேவா? ரைட் ஃப்ரம் நம்ம ஸ்விஃப்ட்லேருந்து விட்டாரா பிரெஸா வரைக்கும் எர்டிகா எல்லாத்துலேயும் வந்து இந்த மல்டிஜெட் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபியட் வந்து இந்த இன்ஜினை வந்து BS4லேருந்து BS6க்கு மாற்ற முடியாது, இது வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டாங்க. அதனால் வந்து நம்ம மாருதி என்ன பண்ணிட்டாங்க, இந்த டீசல் இன்ஜின்ஸ் வெர்ஷன் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து தூக்கிட்டாங்க. வெறும் பெட்ரோல் வெர்ஷன் மட்டும் தான் இனிமேல் எல்லா கார்லையும் நம்மளால் வாங்க முடியும். புதுசாக 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து டெவலப் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கஸ்டமர் டிமாண்ட் பார்த்துட்டு தான் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாருதி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மாருதினா நம்மளால் டீசல் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வாங்க முடியாது. கடைசியாக லான்ச் பண்ண விட்டாரா பிரெஸா கூட வந்து இப்போ பெட்ரோல் வெர்ஷனில் மட்டும் தான் வருது. ப்ரைஸும் செம்மையாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டீசல் வெர்ஷன் இல்லை. இதுக்கு முன்னாடி பிரெஸா வந்து டீசல் வெர்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மல்டிஜெட் இன்ஜினை வந்து BS6 கம்ப்ளைண்ட்டாக ஃபியட் வந்து மாற்ற முடியாத ஒரே காரணம் தான். ஸோ இவ்வளோ தாங்க. ஹியூண்டாயில் பார்த்தீங்கன்னா பெருசாக கார் எதுவும் ஃபேஸ் அவுட் பண்ணல. எல்லா காரையும் வந்து BS6 கம்ப்ளைண்ட் பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அந்த எக்ஸன் கார் மட்டும் தான் ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு அதே காரை டிங்கரிங் வேலை பார்த்துட்டு புதுசாக வந்து ஆரா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கு அடுத்து என்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வோக்ஸ்வேகனுக்கும் பெரிய லெவலில் இது வரைக்கும் எந்த சேல்ஸும் இருந்தது கிடையாது. வென்டோ அப்புறம் வந்து போலோ இது ரெண்டும் ஓரளவுக்கு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இது ரெண்டுத்தையும் கலப்படம் செஞ்சு ஆமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் லான்ச் பண்ணாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா செம அட்ட ஃப்ளாப்னே சொல்லணும். நினச்ச அளவுக்கு ஓடல, டிசைனும் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு. இந்த காரை வந்து BS6 கம்ப்ளைண்ட்டாக மாற்றலை. ஸோ டோட்டலாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வோக்ஸ்வேகன் வந்து அவங்களோட டீசல் லைனப்பையும் மொத்தமாக தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வோக்ஸ்வேகன் ஒரு பெரிய டீசல் ஸ்கேண்டலில் மாட்டினாங்க, எமிஷன் ஸ்கேண்டலில் மாட்டினாங்க.
ஸோ வேர்ல்டு வைடு வந்து மாட்டினாங்க. ஸோ அது பெரிய இழப்பையும் சந்திச்சாங்க. ஸோ இதனால என்னவோ தெரியல, அவங்க BS6 கம்ப்ளைண்ட் டீசல் இன்ஜின்ஸும் செய்யலை, வெறும் பெட்ரோல் மாடல்ஸ் மட்டும் தான் இருக்க போது, வென்டோ போடல. ஸோ ஆமியோவை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டொயோட்டோவில் பார்த்தீங்கன்னா இட்டியோஸ் லைவா, இந்த 2 காரையுமே வந்து டோட்டலாக டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க டொயோட்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த கார் வந்து நம்ம ஊரில் பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லை, டிசைன் சரியில்லை. ஸோ டோட்டலாகவே டொயோட்டா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த காரை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எதுவுமே நல்லா இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட ஃப்ளாக்ஷிப்பான கொரோலா, அதையும் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. கொரோலா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய லெவல் சேல்ஸ் இருந்ததே கிடையாது. பட் வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸான கார், இந்தியாவில் வந்து ரொம்ப சேல் கம்மியாக இருந்துச்சு. இந்த காரையும் வந்து டொயோட்டா இந்தியாவிலேருந்து மொத்தமாக டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. எல்லா வெர்ஷன் பெட்ரோல் டீசல் எல்லா வெர்ஷனையும் வந்து மொத்தமாக டிஸ்கண்டினியூ. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கார்ஸ்லாம் தான் வந்து இந்தியாவில் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் சேல் பண்ணிருக்க கார்ஸு. இதெல்லாம் தான் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து டோட்டலாக வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த ஃபேஸ் அவுட் பண்ணுற கார்ஸ்லாம் சொல்லிட்டேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த கார்ஸ்லாம் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு BS6 கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஃபேஸ் அவுட் ஆகிற கார்ஸு. இதுக்கப்புறம் நம்மளால வாங்க முடியாத கார்ஸு. இதில் நிறைய நல்ல கார்களும் இருக்குது, நிறைய தட்ட கார்களும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணால் தான் அடுத்த நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வந்து இருப்பது என் பேர் தினேஷ்.